அவனருளாலே அவன்தாள் வணங்கிங்கிறதுக்கு பொருத்தமா அந்த கடவுள் அவருக்கு கோயில் கட்டுறதுக்கான பாக்கியத்தை எங்களுக்கு கொடுத்தாரு. ஆமாங்க, இப்போ நீங்கள் பார்த்துட்டு இருக்கிற இந்த குட்டி கோவில் இது நாங்கள் எங்கள் டீமோடு சேர்ந்து நாங்களே கட்டின கோவில். இன்னைக்கு இந்த கோவில் கட்டி 1 வருஷம் ஆகுது. அது மட்டும் இல்லை, இன்னைக்கு பிரதோஷமும் கூட. ரொம்ப பர்ஃபெக்டாக இல்லைனாலும் எங்களுக்கு தெரிஞ்ச அளவுக்கு எல்லா அபிஷேகமும் கவர் பண்ணிடுவோம். பாலாபிஷேகம், சந்தனாபிஷேகம், பன்னீர் அபிஷேகம், தயிர் அபிஷேகம், திருநீர் அபிஷேகம், இந்த மாதிரியான அபிஷேகங்கள் எல்லாம் ஒவ்வொரு பிரதோஷத்துக்கும் நாங்கள் பண்ணிடுவோம். ஓம் நம சிவாய நமஹ. ஓம் நம சிவாய நமஹ. ஓம் நம சிவாய நமஹ. அபிஷேகமெல்லாம் நல்லபடியாக முடிச்சுட்டு சிவபெருமானுக்கு அலங்காரம் பண்ண ஸ்டார்ட் பண்ணிட்டேன். முதல்ல திருநீரை வச்சு சிவபெருமான், நந்தி பகவான், பலிபீடம் எல்லாத்தையும் அலங்காரம் பண்ணிட்டு அதுக்கப்புறமா பார்த்தீங்கன்னா பூக்களை வச்சு அலங்காரம் பண்ண ஸ்டார்ட் பண்ணிட்டேன். எங்கள் தோட்டத்தில் பார்த்தீங்கன்னா நாங்கள் கொஞ்சம் மாமரம் வச்சுருக்கோம். அதில் ஒரு மரத்தில் ஒரு மாங்காய் நல்லா முத்தி விளைஞ்சு பறிக்கிற நிலமையில இருந்தது. அது அந்த மரத்தில் விளைஞ்ச முதல் மாங்காயும் கூட. ஸோ அதையும் பறிச்சுட்டு வந்து சிவபெருமானுக்கு படைச்சிட்டேன். தோட்டத்தில் கலர் கலராக பூத்து சிரிச்சுக்கிட்டு இருந்த பூவெல்லாம் பறித்து எடுத்துகிட்டு வந்து சிவனுக்கு அலங்காரம் பண்ணிட்டு அதுக்கப்புறம் பார்த்து பார்த்து நைவேத்தியத்துக்காக ரெடி பண்ணி வச்சுருந்த பால் பாயாசத்தையும் இறைவனுக்காக படைச்சிட்டேன். என்னோடு சேர்ந்து நீங்களும் இந்த பூஜையில் கலந்துக்கிட்டதுக்கு ரொம்ப நன்றி. அந்த எல்லாம் வல்ல இறைவன் உங்கள் வாழ்க்கையிலையும் எல்லா வளங்களையும் எல்லா நலனையும் அள்ளி அள்ளி தரட்டும். வாழ்க வையகம், வாழ்க வளமுடன். ஓம் நம சிவாய.